முறைச்சதுக்கு தான் அடியை தவிர அவன் என்ன சாதினுங்கிறது தெரிஞ்சு அடி இல்லை. அவ்வளவு திமிராடா உனக்கு, அவ்வளவு ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் திமிரா முறைச்சு பார்த்தது தான் அடித்தாங்க. 4 தட்டு தட்டினாங்க, ஒன்றும் ஒழுங்கா அடிக்கல. 20 பேர் உள்ள பூந்து பார் கவுன்சிலுக்குள்ள கொடூரமா தாக்கினார்கள். அவர் இப்ப உயிர் போற நிலையில படுத்து கிடக்கிறாரு. 15 நாள் ஹாஸ்பிட்டல்ல கிடக்கிறாரு. அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் அவன் ஹாஸ்பிட்டலில் போய் இப்படி படுத்து நாடகம் ஆடுறாங்கிறத சொல்றதுக்காக நான் என்ன சொன்னேன், ஒரு 4 தட்டு தட்டினாங்க, ஒழுங்காக கூட அடிக்கல, ஆனால் அவன் போய் படுத்து கிடக்கிறான். இதான் அது கண்டென்ட், அவனுடைய பொருள். இது தொடர்பான வழக்கு விசாரணையில் தடுக்க வேண்டிய இடத்தில் இருந்த திருமாவளவன் அந்த தாக்குதல் சம்பவத்தை தூண்டியதாக கருத்து தெரிவித்த உயர்நீதிமன்ற நீதிபதி சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட்டார். விசாரணை நடந்து வரும் நிலையில் சென்னை முத்தமிழ் மன்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன் தாக்குதல் சம்பவத்தை தொலைக்காட்சி செய்தியில் பார்த்துத்தான் தெரிந்து கொண்டதாக அந்த பல்டி அடித்துள்ளார். 20 செகண்ட் 20 நொடிகள் கூட என் வண்டி அங்கே நிற்கவில்லை. என் கார் கண்ணாடி திறக்கப்படவில்லை. என் வண்டியிலிருந்து யாரும் இறங்கவே இல்லை. கும்பல் கூடினார்கள், ஓடினார்கள். அப்படியே என் கார் கடந்து விட்டது. அந்த தனியார் தொலைக்காட்சி வெளியிட்ட வீடியோவை பார்த்த பிறகுதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே நமக்கு தெரியும்.